ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3/4 கப்பு நாட்டு சக்கரை, 1/2 கப்பு கோதுமை மாவு. நீங்கள் ஒயிட் சுகரும் மைதா மாவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஹெல்தியர் வெர்ஷனாக இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க, கோதுமை மாவும் நாட்டு சக்கரையும். கூடவே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இட்லி மாவும் இல்லாமல் அதை விட கொஞ்சம் திக்கான பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போண்டா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம டக்குன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோன்னா குட்டீஸ்க்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.